கோவிலுக்கு போகிறோம் இல்லை ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவோம். நீங்களும் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரியான குழம்பு வைக்கணும், ப்ளஸ் வீட்டில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிஞ்சதோ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் போல் பெரிய பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு 5 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கூடவும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.